வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஒரு செம்மையான ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பத்தின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த காளியம்மாள் பயங்கரமான ஒரு திட்டத்தை போடுறாங்க. அப்போ ரெண்டு பேர் வராங்க. வந்ததும் காளியம்மாள் சொல்றாங்க, இங்க பாருங்க, நாங்க சொல்ற மாதிரியே நீங்க போய் சொன்னீங்க அப்படின்னா அந்த ஈஸ்வரி உடனே ஒத்துப்பா அப்படின்னு. இது கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா காளியம்மளோட பணத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த பத்திரத்தையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. ஈஸ்வரியோட வீட்டுல வந்துட்டு நம்ம ஹீரோ இல்ல. நம்ம ஹீரோ எல்லாருமே பரமேஸ்வரியோட வீட்டுலதான் இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, மேடம், இது மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. சோ அந்த ப்ராஜெக்ட பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா, சரி, என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, மேடம், நீங்க மகளிருக்காக நிறையவே உதவி பண்றீங்க, உதவி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சோ இப்ப ரீசெண்டா மகளிருக்காக ஒரு சூப்பரான ஸ்கீம் வந்திருக்கு. அதுக்காக ஒரு இடத்துல பில்டிங் கட்டணும். இங்க எங்க பார்த்தாலும் இடம் கேட்டு பார்த்தோம், ஆனா யாருமே கொடுக்கற மாதிரி தெரியல மேடம். நீங்க இந்த ஊருக்காக நிறையவே பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கோம். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, பெண்கள் முன்னேற்றத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீங்க இப்ப கேக்குறது பெண்களோட முன்னேற்றத்திற்காக தான். சோ நான் கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா இடம் தரேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் சரிங்க மேடம், நாங்க போயிட்டு டாக்குமெண்ட்டை ஏற்பாடு பண்ணி உடனே கொண்டுட்டு வரோம். இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரி, நீங்க போயிட்டு கொண்டு வாங்க, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம், பெண்களோட முன்னேற்றத்திற்கு என்ன உதவி வேணும் அப்படின்னாலும் நீங்க உடனே நீங்க என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு. இது கேட்டதும் அவங்களும் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. நேரா காளியம்மாளை போய் பாக்குறாங்க. காளியம்மாள் சொல்றாங்க, என்னாச்சு, அந்த ஈஸ்வரி இதுவும் சொன்னாலா? அப்ப அவங்க சொல்றாங்க, மேடம், பெண்களோட முன்னேற்றம் அப்படின்னு சொன்னதும் நான் எழுதி தரேன் அப்படின்னு அந்த பொம்பளை ஒத்துக்கிட்டா அப்படின்னு. இது கேட்டதும் காளியம்மாள் சொல்றாங்க, எனக்கு அந்த ஈஸ்வரியன் எப்படி நம்ம வழக்குள்ள சிக்க வைக்கிறது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் பெண்களோட முன்னேற்றம் அப்படின்னு சொன்னேன். அது சொன்னதோட உடனே ஒத்துக்கிட்டாளா? சரி, நான் டாக்குமெண்ட்டை ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு அந்த ஈஸ்வரி அந்த காளியம்மாள் டாக்குமெண்ட்டை ஏற்பாடு பண்றாங்க. டாக்குமெண்ட்ல நிறையவே எழுதுறாங்க. எழுதி முடிச்சுட்டு நேரா அவங்க கிட்ட கெடுத்து, இங்க பாருங்க, எந்தவித டவுட்டும் அந்த ஈஸ்வரிக்கு வரக்கூடாது அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, மேடம், எந்தவித டவுட்டும் அவங்களுக்கு வராது, அங்க வேலையை முடிச்சுட்டு வர மேடம் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாள் கொடுத்த டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிட்டு நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு போறாங்க. அப்போ ஈஸ்வரி உட்காந்துருக்க. அப்போ வில்லியும் பக்கத்துல இருக்காங்க. அப்போ அவங்க நேரா ஈஸ்வரி கிட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்து, மேடம், இதான் மேடம் அந்த டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வாங்குறாங்க. வாங்கி அதுல கையெழுத்து போடுறாங்க. அப்பதான் வில்லி சொல்றாங்க, அக்கா, இதே மாதிரி உன் இடத்தையெல்லாம் இப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்க போறியா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, பெண்களோட முன்னேற்றத்திற்கு தானே கேக்குறாங்க, நல்ல விஷயத்துக்காக இத செலவு பண்றதுல எந்த வித தப்பும் இல்ல. நீ ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? இது கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, சரிக்கா, உன்னோட இந்த முடிவுக்கெல்லாம் நான் எதுவும் தடங்களா இருக்க முடியாதுல்ல. சரிக்கா, உன்னோட விருப்பம், நீ கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னா போட்டு கொடு அப்படின்னு. ஈஸ்வரி கையெழுத்து போட்டு அவங்க கிட்ட கொடுத்து, சரிங்க, கையெழுத்து போட்டாச்சு, நாளையில இருந்து இது உங்களோட இடம் அப்படின்னு சொன்னதோட அவங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. சோ ஈஸ்வரி நேரா வில்லிக்கிட்ட, இங்க பாரு, நல்லதுக்காக தானே அவங்க உதவி கேக்குறாங்க, நீ ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா, இப்பதான் அக்கா அப்படி எல்லாம் கேட்பாங்க, அதுக்கப்புறம் நீ தலைவியா இல்லைன்னு பிறகு அப்புறம் உன்னை மட்டம் தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீ தேவையில்லாம எல்லாத்தையும் இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, கொடுக்கறதுல என்னமா தப்பு இருக்கு அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, சரிக்கா,
உன்னோட முடிவை நான் எதுவும் தப்பு சொல்லலக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஈஸ்வரி கையெழுத்து போட்டுட்டாங்கல்ல, அதனால காளியம்மாள் கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கொடுக்குறாங்க. காளியம்மாள் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்ததும், மவனே அந்த சாமுண்டீஸ்வரி நம்ம கிட்ட செமையா சிக்கிட்டாடா, இப்ப அந்த டாக்குமெண்ட்டை வச்சு அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தி இருக்கலாம்டா அப்படின்னு சொல்ல, அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சரிங்க சித்தி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிட்டு வந்து நேரா அந்த சிவனாண்டி வந்து பஞ்சாயத்தை கூட்டுறாரு. அப்போ பஞ்சாயத்துல உள்ளவங்க, இப்ப எதுக்கு நீ பஞ்சாயத்தை கூட்டுற அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க என்னோட அந்த சாமுண்டீஸ்வரி இருக்கால, அவ என்கிட்ட அந்த வீட்டை எழுதி கொடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு போக முடியாதுன்னு சொல்றா, அவன் மேல பிராத கொடுத்துறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அங்க உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்ற நீ அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாங்க, நீங்க கூப்பிடுங்க, அங்க பஞ்சாயத்துல வச்சு பேசணும் அப்படின்னு சொன்னதும் அந்த தலைவர்கள் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் குழப்பம் அடைகிறாங்க. என்ன இது புது பிரச்சனையா இருக்கு அப்படின்னு. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, சரி போயிட்டு ஈஸ்வரியோட குடும்பத்தை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஒருத்தர் நேரா ஈஸ்வரியோட குடும்பத்துக்கிட்ட போயிட்டு இது மாதிரி அவங்கள வந்துட்டு அந்த சிவனாண்டி இருக்கான்னு அவன் உங்க மேல பஞ்சாயத்துல பிராது கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன அவன் ஏன் மேல பிராது கொடுத்துருக்கானா, எதுக்கு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, மேடம் ஏதோ இந்த வீடு அவரோட வீடா மேடம், அப்படிதான் சொல்லி பிராது கொடுத்துருக்காரு. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை அவன் ஏதோ சூழ்ச்சி பண்றான்ட்ட அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்பிள, அவனுக்கு நம்ம கூட பிரச்சனை பண்ணி ரொம்ப நாள் ஆயிட்டுல, அதனாலதான் மறுபடியும் பிரச்சனை பண்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி இருக்கட்டும், அவன் என்ன பண்றான் அப்படிங்கிறத நம்மளும் பார்க்கலாம், நம்ம பக்கம் எந்தவித தவறும் இருக்காது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை எனக்கு என்னமோ இது சூழ்ச்சி மாதிரி தெரியுதுட்ட. அப்போ நம்ம வில்லி சொல்றாங்க, இங்க பாரு என்ன சூழ்ச்சியா இருந்தாலும் எங்க அக்கா சூப்பரா சமாளிச்சிருவா, என் அக்காவை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பஞ்சாயத்துக்கு போறாங்க. அங்க வந்துட்டு அந்த வில்லன் நிக்கிறாரு. அப்ப ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு நாற்காலியில உட்காந்துட்டு, இங்க பாருங்க இங்க என்ன நடக்குது, இப்ப எதுக்கு தேவையில்லாம என் மேல பிராது கொடுத்துருக்கானா அப்படின்னு. அப்போ அவங்க சொல்றாங்க, ஈஸ்வரி அம்மா நீங்க இருக்கிற வீடு இந்த சிவனாடிக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி பிராது கொடுத்துருக்கான். இது கேட்டதும் ஈஸ்வரி சிரிக்கிறாங்க, என்ன இது செம்ம காமெடியா இருக்கு, தேவையில்லாம எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த வீடு யாரோடது அப்படின்னு, நீங்க இவன் பேச்ச நம்பியா பஞ்சாயத்தை கூட்டி வச்சிருக்கீங்க. இது கேட்டதும் அந்த சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க தேவையில்லாம வந்துட்டு பேசாதீங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்கு, அந்த ஆதாரத்தை வச்சுதான் நான் பேசுறேன். இது கேட்டதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட. அப்போ சிவனாண்டி என்ன பண்றாருன்னா, அவரு வச்சிருக்கிற டாக்குமெண்ட பஞ்சாயத்துல உள்ளவங்க கிட்ட காமிக்கிறாங்க. இங்க பாருங்க இந்த டாக்குமெண்ட்ல அந்த ஈஸ்வரி அந்த வீடு எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்திருக்கிறா, கீழே அந்த சாமுண்டீஸ்வரி கையெழுத்தும் போட்டிருக்கா, இது அவளோட கையெழுத்து தானே கேளுங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி பாக்குறாங்க, பாத்துட்டு இங்க பாருங்கய்யா இது என்னோட கையெழுத்து தான், ஆனா இதுல எழுதி இருக்கிறது எனக்கு சுத்தமா தெரியாதியா, இவன் ஏதோ சூழ்ச்சியை பயன்படுத்தி இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கான், இவன் சொல்றத நம்பாதீங்க அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, நீங்களும் தான் சூழ்ச்சியை பயன்படுத்துறீங்க, இங்க பாருங்கய்யா இது மாதிரி அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டை என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டு இப்ப கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீங்க தேவையில்லாம அவ சொல்றத நம்பாதிய, இந்த டாக்குமெண்ட்டை பார்த்துதான் நீங்க எல்லாருமே முடிவு பண்ணணும், இந்த டாக்குமெண்ட்ல அந்த வீடு என் பேருக்கு இருக்கு, அந்த வீட்டை விட்டு இவங்க வெளியில வந்தே ஆகணும், அந்த வீடு எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மயிலுக்கோ மகிடே யாருக்கிட்ட என்ன பேசுறோம் அப்படின்னு கொஞ்சம் பார்த்து பேசு, அந்த வீடு எங்க அத்தியோடது, உனக்கு யாருடா இந்த மாதிரி பேச சொன்னது, இங்க பாருங்க பஞ்சாயத்து தலைவர்களே உங்களுக்கே தெரியும் இவனுக்கும் எங்க குடும்பத்துக்கும் எவ்வளவு பகை இருக்கு அப்படின்னு, இவன் என் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏதோ சூழ்ச்சியை பயன்படுத்தி எங்க அத்தையை ஏமாத்தி இப்படி பண்ணிருக்கான், நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும். அப்போ சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க நீங்க மட்டும் அந்த வீட்டை எனக்கு வாங்கி கொடுக்கல அப்படின்னா நான் அடுத்ததா
அதிகாரிங்களை போய் பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அப்போ பஞ்சாயத்து தலைவர்கள் சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அம்மா அவன் டாக்குமெண்ட் வச்சிருக்காமா, அதுல உங்களோட கையெழுத்தும் இருக்கு. சோ எங்களால எதுவும் பண்ண முடியாதுமா, எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்போ தலைவர்கள் அந்த இடத்துல இருந்து போனதோட அந்த சிவனாண்டி நேரா ஈஸ்வரி பக்கத்துல வந்துட்டு, இங்க பாரு, அந்த வீடு எனக்கு சொந்தம், இந்த டாக்குமெண்ட்ல நீ கையெழுத்து போட்டுட்ட, மரியாதையா சாயந்தரத்துக்குள்ள அந்த வீட்டை விட்டு வெளியில போற வழிய பாரு. இது கேட்டதும் ஈஸ்வரி வந்துட்டு சிவனாண்டிய பார்த்து முறைக்கிறாங்க. இங்க பாரு, நீ என்னதான் வந்துட்டு திட்டம் போட்டு சூழ்ச்சியை பயன்படுத்தி நீ இப்படி பண்ணாலும் கடவுள் ஒருத்தர் இருக்கான், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப நாள் உன் ஆட்டம் செல்லுபடி ஆகாது. இத கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, அந்த வீடு எனக்கு சொந்தம், அவ்வளவுதான், மத்தபடி உன்கிட்ட எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அவரு போனதும் நம்ம ஹீரோ நேரா ஈஸ்வரிய பார்த்து, அத்தை கவலைப்படாதீங்க, உங்களுக்கே தெரியாம உங்ககிட்ட இருந்து அவன் கையெழுத்து வாங்கியிருக்கான், அது என்ன ஏது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நீங்க கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. ஈஸ்வரி வீட்டுக்கு போனதும் ரொம்ப குழப்பத்துல உட்காந்துருக்காங்க. அப்பதான் நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா கவலைப்படாதீங்கம்மா, நமக்கு எதிரா ரொம்ப பெரிய சூழ்ச்சி நடந்திருக்குமா, அது கண்டிப்பா ராஜா கண்டுபிடிச்சிருவாருமா, நீங்க தயவு செஞ்சு மனசை விட்டுறாதீங்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இப்படி எல்லாம சூழ்ச்சியா பயன்படுத்துவாங்க? அப்ப நம்ம வெள்ளி சொல்றாங்க, அக்கா நான் நேத்தையே சொன்னேன்ல உன்கிட்ட, கையெழுத்து போடும் பொழுது கொஞ்சம் பார்த்து போடு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, ஏதோ அந்த சூழ்ச்சி தான் நடந்திருக்கு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, என்ன கையெழுத்துட்ட? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள நேற்று ஏதோ மகளிருக்காக ஏதோ பெரிய ஸ்கீம் வந்திருக்கு, அதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்துட்டு என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. சோ அவங்கதான் மாப்பிள்ள ஏதோ பண்ணிட்டாங்க. அப்ப வில்லி அதிர்ச்சி ஆகுறாங்க, ஆகா இவன் இருக்கும் பொழுது பேசினது ரொம்ப தப்பாகிருச்சு, இவன் கண்டிப்பா வந்துட்டு கண்டுபிடிச்சிருவானே அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்கத்த நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியில போறாரு. அதே நேரம் சாயந்தரம் ஆயிட்டதோட அந்த வில்ல இருக்காருல்ல, அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டு வெளியில வந்து நின்னுக்கிட்டு, என்ன ஈஸ்வரி இன்னும் வீட்டை விட்டு வெளியில போகலையா? இப்ப நீ வீட்டை விட்டு வெளியில போறியா, இல்ல உன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி வெளியில எறியவா அப்படின்னு. அப்போ நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா அந்த சிவனாண்டி வந்துட்டாமா, வீட்டை விட்டு வெளியில போக சொல்லி ரொம்ப மோசமா பேசுறாமா, இப்ப நம்ம என்ன பண்றது? இத கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இனிமே நம்மளால எதுவும் பண்ண முடியாது, சரி வாங்க நம்மளோட திங்ஸ் எடுத்துட்டு வெளியில போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சந்திராவையும் பார்த்துட்டு வா சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திராவும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வெளியில வராங்க. அப்போ சிவனாண்டி நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, நான் உன்கிட்ட ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன அந்த அளவுக்கு பகைச்சிக்காத, உனக்கு நல்லது இல்ல அப்படின்னு. ஆனா நீ தான் கேட்கவே இல்ல, எப்ப பார்த்தாலும் என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தியல்ல. இங்க பாரு, என் சித்திய கூட நீ அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தியல்ல, உனக்கு இப்படிதான் வேணும், இன்னும் உன்னை நிறைய பழி வாங்க போற, காத்துக்கிட்டு இரு. நடு ரோட்டுக்கு போயிருக்கியல்ல, இன்னும் உன் பொண்ணுங்களையும் நான் எந்த அளவுக்கு அவமானப்படுத்த போறேன் அப்படிங்கிறத நீ வேடிக்கை பார்க்க தானே போற. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ரொம்ப நாள் வந்துட்டு பொய்ய நிலைக்காது, என் மாப்பிள்ளை இருக்காரு கண்டிப்பா, நீ எதுக்காக இப்படி பண்ணிருக்க, உன்னோட உள் நோக்கம் என்ன, நீ எப்படி எல்லாம் இதை செஞ்ச அப்படிங்கிற எல்லா சூழ்ச்சியையும் என் மாப்பிள்ளை கண்டுபிடிச்சு உனக்கு சரியான ஆப்பு வைக்க போறாரு. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, நீ இதுல கையெழுத்து போட்டுட்ட, சட்டப்படி இந்த வீடு எனக்கு சொந்தம், இதுக்கப்புறம் உன்னால எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்ல. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ரொம்ப நாள் நிலைக்காதுடா உன்னோட இந்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வெளியில வராங்க. பொண்ணுங்க எல்லாருமே அழுதுகிட்டு வெளியில வராங்க. தன் பொண்ணுங்க அப்படி வெளியில வரத பார்த்துட்டு நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்றாங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஆமா ஆமா, உங்க அம்மா இருக்கா, இன்னும் நடுத்தருவுல உங்க எல்லாருமே கொண்டு போய் நிக்க வைப்பா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி வந்துட்டு கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டி ரொம்ப சந்தோஷமா அவங்க அத்தைக்கு போன் பண்றாங்க. அவங்க அத்தை போன் அடிச்சு, சொல்லுப்பா என்னாச்சு? அப்ப அவர் சொல்றாரு, நம்ம நினைச்ச மாதிரியே அவளை வீட்டை விட்டு துரத்தியாச்சு அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த வில்லி. மவனே, நான் வந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுட்டு, இதுக்கப்புறம் அந்த ஈஸ்வரி உன்னை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா பேசுறாங்க. இதே மாதிரி கதை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்?
கார்த்திக் கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிச்சிருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. எப்படி கண்டுபிடிக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.